மந்திரம் சிரத்தையாக அர்த்தம் தெரியாமல் ஜபம் செய்வது சிறப்பானதா? அல்லது அர்த்தம் தெரிந்து ஜபம் செய்வது சிறப்பா? காயத்ரி மந்திரம் பற்றி சித்தர்கள், ரிஷிகள் என்ன கூறினார்கள்? அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. மந்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படிங்கும் பொழுது, நம்மளுடைய மனதை திறப்படுத்துவதற்குண்டான ஒரு வழி, துணைக்கோள் அப்படிங்கிறது தான் மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. காயத்ரி மந்திரத்த பத்தி சித்தர்கள் ரொம்பவே பெருமையா வந்து பேசின இடம் எல்லாமே வந்து உண்டு. அகத்தீசனார் அத ரொம்ப உன்னிப்பாவே வந்து காயத்ரி மந்திரத்த பத்தி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வந்து அந்த ஓம் பூர்புவ ஸ்வஹ சொல்றோம் இல்லைங்களா? ம். அதனுடைய அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப அழகான ஒரு அர்த்தமா இருக்கும். நம்ம என்னன்னா, மொழி சண்டையினால அர்த்தத்த விட்டுர்றோம். இது ஆ. ஒண்ணு. இன்னொன்னு, அர்த்தமே புரியாம ஒரு காரியத்த சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது 2. இப்ப இந்த அர்த்தத்த புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்க, இது நீங்க அவரவர்களுடைய தாய்மொழியிலேயே எல்லா பெரியவர்களும் குடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம வேற ஒரு இதுக்கு போணும்னே அவசியமே கிடையாது. இப்ப நம்மளுடைய சைவ முறைகள் எடுத்து பார்த்தோம்னா, சைவ நூட்களோ, வைணவ நூட்களோ எடுத்து பார்த்தோம்னா, சாமியே பாராட்டி பாடுறது நமக்கு புரிஞ்ச ஒரு மொழியாவே இருக்கு. ம், இப்ப நம்ம ம். சரி காயத்ரி மந்திரம்னே கேட்டதுக்கே வரனே. அது ஒண்ணும் இல்ல. எல்லாம் அந்த ஒளியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இறை ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு அருளட்டும். இதுதான் அதுல இருக்கும். என்ன என்ன வந்து கிளென்ஸ் பண்ணி எனக்கு உன்னுடைய ஆற்றல் வந்து என்கிட்ட வந்து தங்கி இருக்கட்டும்னு இருக்கும். இதுதான் இருக்கும். இப்ப ஓகே. இத உணர்ந்து சொல்லும் பொழுது என்ன ஆகும்? ஆத்மார்த்தமா அந்த ஒரு 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 இது வரும். இல்லன்னா, கண்டிப்பா. சும்மா சொல்லிக்கிட்டே இருப்போம். பூர்வசுவன்ட்டு அதுல 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 ஒரு பயனுமே இல்ல. ஆமா. எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு செயலும் அர்த்தம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது ஆத்மார்த்தமாயிரும். என்னைக்கு அது ஆத்மார்த்தமா மாறுதோ, அன்னைக்கு தான் பலன் ஆரம்பிக்கும். அதுநாள் ஓகே, வரைக்கும் நம்ம வெறுமனே முணுமுணுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே. அப்போ நம்ம மக்கள் வந்து பரிகாரம்ன்ற பேர்லயோ, அல்லது நேர்த்திக்கடன் அப்படின்ற பேர்லயோ, ஏதாச்சும் ஒரு உபாசனை அப்படின்ற பேர்லயோ, சில சில விஷயங்கள ஃபாலோ பண்றாங்க இல்லையா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் ஃபாலோ பண்றாங்க இல்லையா? அப்ப அது வந்து அதுக்குள்ள உங்களுக்கு இந்த ஆத்மார்த்தம் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப இருக்காது இல்லையா? அ அதுதான். இப்போ நீங்க நீங்க சோதிடர் உங்களுக்கே இந்த ஒரு இது தெரியும். அ, இப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவங்களுக்கு ஒரு அவசியம். அந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாறுதல் வரும்னு. நம்ம ஆட்கள் என்ன அடுத்த கேள்வி கேட்பாங்க? எவ்வளவு நாள் போணும்னு அதுதான் கேள்வி கேட்பாங்க. ஆமா, ஆமா. ஃபர்ஸ்ட்டு விஷயமே அங்க ஆத்மார்த்தம் கட்டு தான். அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க ஆத்மார்த்தம் கட்டு. கண்டிப்பா. நான் படிச்ச இடத்துல எங்க ஐயா கேட்பாரு. யார் தேவைக்காக போறீங்கன்னு கேட்பாரு. ஓகே. உங்க நல்லதுக்கு தானே போறீங்க. ஆ, காரியம் நடக்கிற வரைக்கும் போங்க. அதுல என்ன போய் கேள்விக்கு எவ்வளவு தடவ போறது? சாமி தானே கும்பிட போறோம். அதுவும் உங்க தேவைக்காக, உங்க துன்பம் நீங்கணுங்கிறதுக்காக போறீங்க. ஆமா. அப்போ நான் வந்து நீ சொன்ன, நான் போறேன். அவ்வளவுதான். அங்க அங்க ஆத்மார்த்தமே இல்ல. ஓகே, ஓகே.